அவர்களுக்கு மனைவியாக பெறுகின்ற பெரும் பேர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிடைத்தது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த பத்ரு போரிலே நாம இந்த பத்ரு போரை பற்றி முந்தைய இதுகள் எல்லாம் பார்த்திருக்கோம், வரலாறுகளை நிறைய பார்த்திருக்கோம். இங்கே கூட நம்ம வராத ஒரு நாளன்று பத்ரு போரை பற்றி விரிவாக விளக்கம் தரப்பட்டது. இந்த பத்ரு போரில குறைசி குலத்தின் பெரும் தலைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, மண்ணிலே உருண்டன. உத்துபா, சைபா, அபூஜஹில் போன்ற மிகப்பெரிய தலைகள் எல்லாம் மண்ணிலே உருண்டன. அதுல முத்தியும், இந்த பொண்ணு கொடுக்க மாட்டேன்றார்ல, இந்த முத்தியும் ஜுபைர் இப்னு முத்தியும் உடைய சகோதரர், சுபைர் இப்னு முத்தியும் உடைய சகோதரர், அவருடைய பேர் என்னது, துஹைமா என்கின்ற ஒருவர் என்னங்கிறாரு, கொல்லப்பட்டு விடுகின்றார். பத்ரு போரிலே குறைசி போர்க்களத்திலே இருந்த துஹைமா என்கின்ற முத்தியினுடைய சகோதரர் கொல்லப்பட்டு விடுகின்றார். இது பனு நௌஃபல் கோத்திரத்திற்கு மிகப்பெரிய ஆறாத வடுவாகவும் மிகப்பெரிய அவமானமாகவும், தங்களுடைய கோத்திரத்தை சேர்ந்த தலைமையிலே இருக்கின்ற ஒருத்தர் இறந்து போயிட்டார் என்று சொல்லிட்டு இதற்கு பழிக்கு பழி வாங்குகின்ற ஒரு காலத்தை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் தங்களுடைய கடவுளர்கள் மேலான லாத் உஸ்ஸாவிடத்திலே போய் என்ன இருக்காங்க, சத்திய பிரமாணம் செஞ்சிருக்காங்க. யார் கொன்னது இந்த துஹைமாவை, அம்சார் ரலியல்லாஹு அன்ஹு என்னங்கறாங்க, அவர்களுடைய வாளால் வெட்டுப்பட்டு இந்த துஹைமா உயிரிழந்ததால் அம்சாவை நாங்கள் கொன்றே தீருவோம் என்று என்னங்கறாங்க, தங்களுடைய லாத் உஸ்ஸா மேலே சத்தியமிட்டு அவர்கள் என்னங்கறாங்க, ஒரு மிகப்பெரிய சபதத்தை எடுக்கிறார்கள். அந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காக காத்து கொண்டும் இருக்கிறார்கள். பத்ரு தோல்வியினால் ஏற்பட்ட சோகத்திலே பல மாதங்கள் கழிந்தன. குறைசியருக்கு பத்ரிலே கொல்லப்பட்டதெல்லாம் முக்கிய தலைகள், அவர்களின் உறவுகளோ இதற்கு பள்ளிக்கு பழி வாங்கியே தீரணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பொருள் திரட்டி கொண்டிருக்கிறார்கள், அதற்காக படை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொல்லப்பட்ட அந்த அபூ சுபியான் தலைமை, அந்த அபூ சுபியான் தான் என்னங்கிறாரு, அந்த அபூ சுபியானும் அபூ சுபியானுடைய மனைவி ஹிந்த் என்கின்ற அந்த பெண்மணியும் தான் என்னங்கிறாங்க, இதற்கெல்லாம் இந்த பெரும்படையை திரட்டுவதற்கு, உஹது போர்க்களத்தை சந்திப்பதற்கு, மீண்டும் முஸ்லீம்களை பழிவாங்குவதற்கு என்று ஒரு பெரும்படையை திரட்டி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறார்கள். ஆசிம் இப்னு தாபித்துடைய வரலாற்றில் பார்த்தோமே, குறைசி வீரர்களை வெறியேற்றுவதற்காக ஆசிம் இப்னு தாபித்துடைய வரலாற்றில் பார்த்தோமா இல்லையா, சுலபாவின் சபதம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆசிப் இப்னு தாபித்துடைய வரலாற்றில் பார்த்த அந்த குறைசி பெண்கள் என்னங்கிறாங்க, வெறி ஆட்டம் போடுறாங்க. இந்த இதுல பார்த்தோம்னா என்ன, பத்ரு போர்ல தாங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டதற்காக உஹது போரிலே மிகப்பெரிய வெறி ஆட்டத்தை ஆடுவதற்காக அவங்க என்னங்கிறாங்க, பெண்கள் படை ஒன்றை தயார் செய்யறாங்க. உஹது போர்க்களத்திலே பெண்களை எல்லாம் சேர்த்து அபூ சுபியானுடைய மனைவி ஹிந்துடைய தலைமையில ஒரு படையை தயார் செய்கிறார்கள். ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஹிந்துடைய தந்தை தான் யாரு, உத்துபா. அபூ சுபியானுடைய மனைவி ஹிந்துடைய தந்தை தான் யாரு, உத்துபா. அவருடைய சகோதரர் தான் யாரு, சைபா. உத்துபாவின் வலீது, உத்துபாவினுடைய மகன். இந்த மூன்று பேரும் குறைசி குலத்திலே மிக வலிமை மிக்க ஒரு தலைவர்கள். ஒரு குடும்பத்தை சேர்ந்த இந்த மூன்று பேரும் என்னங்கிறாங்க, கொல்லப்பட்டு விடுகின்றார்கள். இதற்கு எப்படி என்னங்கண்ணா, பழி வாங்கியே தீரணும்ட்டு ஹிந்த் என்னங்கிறாங்க, பயங்கரமான ஒரு சபதத்தை ஏற்க. எந்த அளவுக்கு சபதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழுகவே இல்லை. எல்லாம் பத்ரு போரில் வெட்டப்பட்டு இறந்த மக்களை எல்லாம் பார்த்து குறைசி பெண்கள் எல்லாம் தங்களுடைய தலைமுடிகளை வலித்து கோவென்று, அந்த காலத்தில் இறந்து போனா மொட்டை அடிக்கிறது, கணவர் இறந்து விட்டால், தங்களுடைய குடும்பத்திலே உள்ள ஆண்கள் இறந்து விட்டால் வலித்து மொட்டை அடிக்கிறதுங்கிற ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் அனைவரும் அழுதார்கள். இந்த ஹிந்த் என்கின்ற இந்த பெண் மட்டும் என்னங்கள, இவ அழுகவே இல்லை. உன்னுடைய கணவன், உன்னுடைய சகோதரன், உன்னுடைய கணவனுடைய தந்தை, எத்தனை பேர் ஒரு குடும்பத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கணவன் இல்ல, சாரி, கணவன் அபூ சுபியான் இல்ல, கணவருடைய தந்தை, தந்தையுடைய சகோதரன், உன்னுடைய மகன் வலீத், இத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கும் போது நீ இப்படி அழுகாம இருக்கிறியே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போது அந்த பெண்மணி சொல்றாங்க பாருங்க, சத்தியமாக மாட்டேன், அழுக மாட்டேன். என்னுடைய குடும்பத்திலே இத்தனை பேர் இறந்தாலும் நான் அழுக மாட்டேன். நான் அழுதேன் என்கின்ற செய்தி முகம்மதுக்கு தெரிஞ்சா முகம்மது சந்தோஷப்படுவாரு. முகம்மதுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேன்.
முகம்மதுடைய தோழர்கள் சந்தோஷப்படுவாங்க, நான் என்னங்க மாட்டேன், அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேன். பனு கஸ்ரஜுடைய பெண்களும் சந்தோஷம் அடைவார்கள். யாரு? மதீனாவிலே இருக்கின்ற அன்சாரிகள் என்னபாங்க, சந்தோஷம் அடைவார்கள். அவங்களுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேன். அவர்களை பழி வாங்கும் வரை என்னுடைய தலையில என்ன நறுமணம் எதையும் தரவ மாட்டேன். என்னுடைய குடும்பத்திலே 3 ஆண்களை 3 முக்கிய தலைவர்களை கொண்ட இந்த முஸ்லீம்களை கருவறுக்கும் வரைக்கும் நான் என்னங்க மாட்டேன், தலையை விரிச்சு போட்டு தான் தெரிவேன், நான் என்னங்க மாட்டேன், தலைக்கு என்ன தடவ மாட்டேன், தலைக்கு இதுங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் இதை பத்தியே பேசுறது. ஆண்களிடத்துல உங்கடா வெக்கம் கெட்டவர்களா போய் தோத்துட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு தான் இருக்கிற மீச அப்படிங்கிறது மாதிரி என்னங்கிறது மிக கோபமான பேசி அவர்களுக்கு வெறியேற்றுகிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ஹிந்து என்ன நீங்க கொல்றது வரைக்கும், அவங்கள கொல்றது வரைக்கும் நான் அவங்க கூட படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அபூ சுஃபியானோடு தாம்பத்திய உறவையை அந்த அம்மா என்னங்கிறாங்க, கட் பண்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு வெறியேற்றி இருப்பாங்க. அவர்களும் அவர்களை சேர்ந்த பெண்களும் என்னங்கிறாங்க, இப்படி வெறியேற்றப்பட்ட பெண்கள் எல்லாம் சேர்ந்துதான் உஹது போர்க்களத்துக்கு ஒரு செட்டா போறாங்க. எதற்கு? இன்றைய ஐபிஎல் கிரிக்கெட்ல அரைகுறையா ஆடுறாங்களே அது மாதிரி ஆடுறதுக்கு. ஐபிஎல் கிரிக்கெட்டுகளில இன்றைக்கு வீரர்களுக்கு வெறியூட்டவும் பார்வையாளர்களுக்கு வெறியூட்டவும் அரைகரை உடையோடு ஆடுகின்றார்களே, அதைத்தான் என்ன இருக்கான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி போர்க்களத்திலே செய்திருக்கிறார். அவன் கிரிக்கெட் பந்து போடுறான், இவன் மட்டை அடிக்கிறான், நடுவுல என்னத்துக்கு இது? இப்படி இது அறியாமை கால கலாச்சாரம், அந்த காலத்திலே இருந்த ஒரு கலாச்சாரம். அதைத்தான் என்னங்கிறான் இவன் இப்ப கொண்டு வர்றான். போர்க்களம் மாதிரியே இவர் என்னமோ இதை தூக்கிட்டு போருக்கு போற மாதிரி, வாழை தூக்கிட்டு போர் விளம்பரம்லாம் அப்படித்தான் போடுறான். பாத்தீங்களா இல்லையா? பெரிய என்னமோ போருக்கு போற மாதிரி விளம்பரம், இதை வாழை தூக்கிட்டு போறது மாதிரி மட்டையை தூக்கிட்டு போறான். இங்க என்னங்கிறான் அரைகுறை ட்ரெஸ்ஸோட ஒரு 4 பேர் நின்றாடுறான். இதை இப்ப இல்ல, ஹிந்துடைய தலைமையில 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த அசிங்கத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் உஹது போர்க்களத்தில். ஜுபைர் இப்னு முத்தியம் படை கிளம்புது. ஜுபைர் இப்னு முத்தியம் இருக்காரா இல்லையா? அவர் யாரு? இந்த தன்னுடைய சகோதரர் கொன்றதுக்காக பழிவாங்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கார். இந்த பக்கம் ஒரு பெண்மணி என்னங்கிறாங்க, தன்னுடைய குடும்பத்திலே 3 தலைவர்களை இழந்ததற்காக பழிவாங்க. அந்த பக்கத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மாப்பிள்ளை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஜுபைர் இப்னு முத்தியும் தன்னுடைய குடும்பத்திலே ஒருவர் இறந்ததற்காக பழிவாங்க வேண்டும் என்று காத்திருக்கிறார். அவர் என்னங்கிறாரு, தன் இடத்திலே வேலை பார்த்த ஒரு அடிமை அபு தஸ்மா என்கிறது அவருடைய பெயர். அந்த அடிமையினுடைய பெயர் என்ன? அபு தஸ்மா. அபு தஸ்மாவை பார்த்து கிளம்பும் போது, போருக்கு போகும்போது கேட்கிறாரு, அபு தஸ்மாவே உனக்கு அடிமையிலிருந்து நான் உன்னை அடிமையிலிருந்து உனக்கு விடுதலை வேண்டுமா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அடிமைத்தனத்தில் இருக்கிறாயா, உனக்கு விடுதலை வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்ட உடனே யார் தருவார்கள், எனக்கு அடிமையிலிருந்து விடுதலை யார் தருவார்கள் அப்படின்னு கேட்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றைய காலகட்டத்திலே எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது அடிமையை விலை கொடுத்து ஆடு மாட்டை வாங்குறது மாதிரி வாங்கி விலை கொடுத்து என்னங்கணும் அவர்களை விடுவிக்க வேண்டுமே தவிர அவங்க காலம் பூரா என்னங்கன அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும். அப்படித்தான் இருந்துச்சு நிலைமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்த பிறகுதான் என்னடாங்க சில காரியங்களுக்காக நன்மைகளுக்காக அடிமைகளை விடுதலை செஞ்சா மிகப்பெரிய நன்மை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இந்த அடிமை தலையை என்னடாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவுக்கு கொண்டு வந்தார். நம்ம கூட பார்த்தோம், ஹக்கீம் பின் ஹிசாம் அவர்களுடைய வரலாற்றில் 100 அடிமைகளை நன்மையை கருதி அவர் என்னங்கிறாரு, ஹக்கீம் பின் ஹிசாமினால் விடுவிக்கப்பட்டவர் என்று கழுத்துல ஒரு வெள்ளி அணியை அணிஞ்சு என்னடாரு 100 அடிமைகளை விடுதலை செஞ்சார். இந்த ரமலான் மாதத்திலே கூட என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது நோன்பை விட்டு விட்டார்கள் என்றால் அவங்க என்னங்கன ஒரு அடிமையை விடுதலை செய்யணும், அல்லது 60 ஏழைகளுக்கு உணவளிக்கணும், அல்லது என்னங்கன 60 நாளைக்கு நோன்பு நோக்க வேண்டும் என்ற இது மாதிரி மார்க்கத்திலே ஏற்படுகின்ற குறைபாடுகளுக்கெல்லாம் அடிமையை விடுதலை செய்கின்றது இஸ்லாத்துக்கு அப்புறம் வந்தது. இஸ்லாம் பெரிய அளவுல மதீனாவிலே ஒரு ஆட்சி அமைந்த பிறகு இந்த அடிமை தலையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஏற்பாட்டை எல்லாம் செய்தார்கள். இது போன்ற ஏற்பாடெல்லாம் இல்லாத ஒரு காலத்துல யார் கேட்கிறது, அபூ தஸ்மா கேட்கிறாரு, என்ன எப்படி யாருங்க என்ன வாங்கி விடுதலை விடுவா அப்படின்னு கேட்ட உடனேயே இவர் சொல்றாரு, ஜுபைர் இப்னு முத்தியும் சொல்றாரு, நீ இந்த போரில என்னுடைய குடும்பத்திலே உள்ள இந்த ஒருவரை கொன்ன அந்த அம்சாவை நீ கொண்டீன்னா உனக்கு விடுதலை தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனேயே சரி அப்படிங்கிறார். இவர் என்ன
சரிங்கிறார். சரின்னு சொன்னால் இவருக்கு என்னதுல நம்பிக்கை. அவருடைய சகோதரர் துவைமாவை கொன்ற ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் நடைபெற உள்ள போரில் நீ மட்டும் அவரை கொன்றுவிட்டால் உனக்கு விடுதலை, நீ சுதந்திர காற்றை சுவாசிக்கலாம் என்று சொல்கின்றார். சொன்ன உடனேயே விடுதலை கிடைத்து விடுமா நிச்சயமாகவா அப்படின்னு கேட்கிறாப்ல. அபூ தஸ்மா என்னங்கிறாரு, விடுதலை கிடைச்சுமா நிச்சயமாவா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனேயே அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்கிறாரு, நீங்க வாக்குறுதியை காப்பாத்துவீங்கன்னு என்ன நிச்சயம்? வாக்குறுதியை காப்பாத்துவீங்கன்னு என்ன நிச்சயம்? எல்லாம் போரெல்லாம் முடிஞ்சும் நான் கொண்டு விட்டு வந்த பிறகு போடா போய் மூட்டையை தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் அதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். இந்த மக்கமா நகரத்தில் யார் யாரையெல்லாம் நீ நம்புகிறாயோ அவர்களை பூரா கூட்டிட்டு வா, அவங்க முன்னாடி நான் என்னங்கிறேன் வந்து உன்னை அடிமையிலிருந்து ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்றால் உன்னை அடிமை தலையிலிருந்து விடுவிக்கிறேன் என்று அவர்கள் முன்னிலையில நான் ஒப்பந்தம் செய்கின்றேன் என்று சொன்ன உடனேயே இவர் என்னங்கிறாரு, ஆளெல்லாம் கூட்டிட்டு வருவானா, நீங்க இப்ப சொன்னீங்களே இது போதும், விடுதலை பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னங்கிறார் அந்த அபூ தஸ்மா. சரி அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு கிளம்புகின்றார். போருக்கு கிளம்பினால் இவர் என்னங்கிறாரு, ஆண்களுடைய படையில கடைசி வரிசையில வர்றாரு. பெண்களுடைய வரிசையில முதலாவதாக வருகிறது யாரு? நம்ம ஹிந்த், அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்த் என்னங்கிறான், பெண்களுடைய படைப்பிரிவில் முதலாவதாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு பாட்டு பாடி நடனமாடி வெற்றி பெற்றால் மஞ்சம் உனக்கு, இல்லை என்றால் வந்து உனக்கு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி என்னங்கிறாங்க, வீரர்களை வெறியேற்றி சூடேற்றி பாட்டு பாடிக்கொண்டு வருகின்றார்கள். அந்த படையினுடைய என்னங்கிறாரு, முன்னாடி கொஞ்சம் தூரத்துல நம்ம இவர் போறார், யாரு அபூ தஸ்மா போறாப்ல. போகும்போது ஹிந்த் கூப்பிட்டு சொல்றாப்ல, அபூ தஸ்மாவே உன்னுடைய கைகளிலே மின்னி தெரிக்கின்ற சூரிய ஒளி பட்டு என்னங்குது அவருடைய கையில உள்ள அந்த வேல் என்னங்குது ஈட்டி அது வந்து மின்னுது, அந்த மின்னி தெரிக்கின்ற அந்த ஒளியை பார்த்துட்டு என்னங்கிறாப்ல ஹிந்து சொல்றாப்ல, அபூ தஸ்மாவே உன்னையும் விடுவித்துக்கொள், எங்களையும் இந்த இழிவில் இருந்து நீ விடுதலை செய், உன்னையும் விடுவிச்சுக்க, எங்களுக்கு ஏற்பட்டிருக்குது இந்த எங்களுடைய உத்துபா சைபார் இவங்களுடைய மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் இழந்து நின்றோமே பதுரு போரில, இந்த இழிவில் இருந்து நீ எங்களுக்கு என்ன பண்ண விடுதலை அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த அபூ தஸ்மா என்னங்கிறாரு, அந்த ஈட்டி அந்த பாரம்பரிய நடனத்தோட அப்படி அரபு அந்த நீக்ரோவங்கெல்லாம் என்னமாங்க ஒரு ஈட்டியை வச்சுக்கிட்டு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் அந்த ஈட்டி தான் அவங்களுடைய மேன்மையான ஆயுதம். ஏன்னா பழக்க ஆதி காலத்திலே இருந்து பழங்குடியின மக்களாக வேட்டையாடுவதையே தொழிலாக கொண்ட அந்த மக்களுக்கு என்னது அந்த ஈட்டி தான். இன்றைக்கு நீங்க தென்னாப்பிரிக்காவினுடைய சுதந்திர ஆப்பிரிக்க நாடுகளில் சுதந்திர தின விழாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஈட்டியை அப்படி இப்படி இலப்பக்கமும் வடப்பக்கமும் இப்படி ஆட்டி 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 அப்படி ஆடுவாங்க. அந்த ஒரு அது மாதிரி என்னங்கிறாரு அபூ தஸ்மா முன்னாடி ஆடி போறார். இந்த நிலையில அவருக்கு என்னங்கிறாங்க, அவருக்கு அடையாளம் தெரியணுமா இல்லையா, அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட அவர் வந்து பெரிய முஸ்லீம்களை இதுங்கன்னா அப்படிங்கிற நோக்கத்துல வரல, நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல வர்றாரு. அவருக்கு ஹம்சாவை அடையாளம் தெரியுமாண்டா, ஹம்சாவை இவர் நேர்ல பார்த்திருக்கார் பல முறை, இவர் என்ன இருக்காரு நேரிலே பார்த்திருக்கிறார். இன்னும் அடையாளம் காண்பதற்கு எளிதான ஒரு வழி என்னவென்றால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னமாங்க தலையில மிகப்பெரிய ஒரு தலப்பாகை ஒன்று கட்டி அதிலே நெருப்பு கோழியுடைய இறகை சொருகி இருப்பார். அரபு குலத்திலே மிகப்பெரிய தளபதிகளுக்கான ஒரு அங்கீகாரமாக அந்த தலப்பாகையும் அந்த நெருப்பு கோழி இறகு என்னது அன்றைய காலத்திலே இருந்ததுனால அவரை அடையாளம் காண்பது என்பது மிக எளிதாக இருந்தது. போய்கிட்டு இருக்காரு, எல்லாம் போர் நடந்து கொண்டிருக்கிறது, போர் உச்சக்கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. ஹம்சாவின் வாளாலே எதிரிகள் துண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உள்ளே நுழைகின்றார், பாய்ந்து இது புதற்குள்ள ஒளிஞ்சு போறது, அப்புறம் பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சு போறது, இப்படி இந்த வேலை கொண்டு கொண்டு இவர் என்னங்கிறாரு ஒளிந்து போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கிற சமயத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவை ஒரு இடத்துல பார்த்து விடுகின்றார். அபூ தஸ்மா என்னங்கிறாப்ல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவை ஒரு இடத்துல பார்த்துறார். பார்த்த உடனேயே அந்த இடத்துல ஒருவன் சவால் விட்டு கொண்டிருக்கிறான். யார் அவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிபா இப்னு அப்துல் உஸ்ஸா, சிபா இப்னு அப்துல் உஸ்ஸா என்கின்ற ஒருவன் என்னங்கிறான் சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். யார் இந்த சிபா இப்னு அப்துல் உஸ்ஸா ஞாபகம் இருக்கா?
கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கும்போது அந்த உம்மு அன்மார் என்கின்ற அந்த பெண்மணி பற்ற வச்சிருந்தாங்கல்ல, அந்த பெண்மணி நெருப்பு கோலால சூடு போட்டாங்கல்ல கப்பாப் இப்னு அரத்துக்கு, அந்த அண்ணன்